Welcome to Visual Today. 2026ஆம் ஆண்டின் ஆரம்ப மாதங்களில் உலக அரசியலின் மிக ஆபத்தான மையமாக மத்திய கிழக்கு மீண்டும் மாறத் தொடங்கியது. பல ஆண்டுகளாக பதுங்கியிருந்த ஒரு மோதல் சில நாட்களில் திடீரென தீப்பிடித்தது. உலகம் முழுவதும் மக்கள் ஒரே கேள்வியை கேட்டனர்: அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான பதற்றம் எப்படி இவ்வளவு வேகமாக போர் நிலைக்கு சென்றது? இந்த கதையின் பின்னணி பல ஆண்டுகளுக்கு முன்பே ஆரம்பிக்கிறது. அமெரிக்கா மற்றும் ஈரான் உறவு ஏற்கனவே பல தசாப்தங்களாக சந்தேகத்திலும் அரசியல் மோதல்களிலும் சிக்கி இருந்தது. அணு ஆயுத திட்டம், மத்திய கிழக்கு அரசியல் செல்வாக்கு மற்றும் பல்வேறு ஆயுத குழுக்களுக்கு ஆதரவு வழங்கும் குற்றச்சாட்டுகள், இவை அனைத்தும் இந்த உறவை மெதுவாக தீவிரப்படுத்திக் கொண்டே வந்தன. ஆனால் 2026இல் நடந்த சில சம்பவங்கள் இந்த பதற்றத்தை புதிய நிலைக்கு தள்ளின. மத்திய கிழக்கில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் மீது அச்சுறுத்தல்கள் அதிகரித்தன. சில இடங்களில் ட்ரோன் தாக்குதல்கள் நடந்ததாக தகவல்கள் வெளிவந்தன. அமெரிக்க நுண்ணறிவு அமைப்புகள் இந்த தாக்குதல்களுக்கு பின்னால் ஈரான் ஆதரவு பெற்ற குழுக்கள் இருக்கலாம் என்று எச்சரிக்கத் தொடங்கின. இதற்கிடையில் பாரசீக வளைகுடா பகுதி முழுவதும் பதற்றம் அதிகரித்தது. சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகத்தில் பாதுகாப்பு நிலை உயர்த்தப்பட்டது. எண்ணெய் கப்பல்கள் செல்லும் கடல் வழிகள் மிகவும் கவனமாக கண்காணிக்கப்பட்டன. ஏனெனில் இந்த பகுதி உலகின் மிக முக்கியமான எரிசக்தி மார்க்கமாக கருதப்படுகிறது. ஒரு முக்கியமான இரவு, மத்திய கிழக்கின் பல ரேடார் நிலையங்கள் ஒரே நேரத்தில் சில அசாதாரண இயக்கங்களை பதிவு செய்ததாக தகவல்கள் வெளியான. மணி நேரங்களுக்குள் ஏவுகணை எச்சரிக்கைகள் ஒலித்ததாகவும் பாதுகாப்பு அமைப்புகள் செயல்படுத்தப்பட்டதாகவும் கூறப்பட்டது. அதிகாரப்பூர்வ தகவல்கள் குறைவாக இருந்தாலும் அந்த இரவு உலக அரசியலில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதாக பல ஆய்வாளர்கள் பின்னர் கூறினர். அதற்கு பிறகு அமெரிக்கா தனது இராணுவ தயார் நிலையை உயர்த்தியது. கடற்படை கப்பல்களும் விமானப்படை தளங்களும் மத்திய கிழக்கில் அதிகமாக இயக்கப்படத் தொடங்கின. இதே நேரத்தில் ஈரானும் தனது பாதுகாப்பு படைகளை உயர்ந்த எச்சரிக்கை நிலையில் வைத்ததாக கூறப்பட்டது. இரண்டு தரப்பும் நேரடி மோதலை தவிர்க்க முயன்றாலும் நிலைமை மிகவும் நுணுக்கமானதாக மாறியது. இந்த மோதலின் மிகப்பெரிய தாக்கத்தை உணர்ந்தவர்கள் அரசியல்வாதிகள் அல்ல, பொதுமக்கள்தான். ஈரான் மற்றும் ஈராக் போன்ற நாடுகளில் வாழும் மக்கள் திடீரென போர் சூழ்நிலையில் வாழ வேண்டிய நிலைக்கு வந்தனர். சில நகரங்களில் மக்கள் அவசரமாக உணவு மற்றும் எரிபொருள் சேமிக்கத் தொடங்கினர். சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்கள் அங்கு வாழும் மக்களின் பயத்தையும் அச்சத்தையும் வெளிப்படுத்தின. அதே சமயம் உலக சந்தைகளும் அதிர்ச்சி அடைந்தன. எண்ணெய் விலை உயர்ந்தது. பல நாடுகள் இந்த மோதல் உலக பொருளாதாரத்தை பாதிக்கக்கூடும் என்று கவலை தெரிவித்தன. ஏனெனில் மத்திய கிழக்கில் ஒரு பெரிய போர் தொடங்கினால் அதன் தாக்கம் அந்த பகுதியை மட்டுமல்ல, உலகம் முழுவதையும் பாதிக்கும். பல அரசியல் ஆய்வாளர்கள் ஒரு முக்கியமான விஷயத்தை சுட்டிக்காட்டினர்: இந்த மோதல் வெறும் இரு நாடுகளுக்கிடையிலான பிரச்சனை அல்ல. மத்திய கிழக்கில் பல நாடுகள், பல கூட்டணிகள் மற்றும் பல மறைமுக அரசியல் திட்டங்கள் இதில் கலந்து கிடக்கின்றன. அதனால் ஒரு சிறிய சம்பவமே பெரிய பிராந்திய போராக மாறும் அபாயம் எப்போதும் உள்ளது. இன்று உலகம் கவனமாக பார்த்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு அறிக்கையும், ஒவ்வொரு இராணுவ இயக்கமும், ஒவ்வொரு அரசியல் அறிவிப்பும் உலக செய்திகளில் தலைப்பாகிறது. இந்த மோதல் அடுத்ததாக எந்த திசையில் நகரும் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை. ஆனால் வரலாறு நமக்கு ஒரு விஷயத்தை எப்போதும் நினைவூட்டுகிறது: சில நேரங்களில் உலகத்தை மாற்றும் பெரிய போர்கள் ஒரு சிறிய சம்பவத்திலிருந்தே ஆரம்பிக்கின்றன. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள். விஷுவல் டுடே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உலகத்தை விளக்கும் இன்னும் பல கதைகளுக்காக எங்களுடன் தொடர்ந்து இருங்கள்.